குருவி உட்கார்ந்து பனம்பழம் விழுந்துச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பனம்பழம் ஏற்கனவே மரத்துல நல்லா பழுத்து தான் இருக்கும். அது காத்தடிச்சதுனாலே கீழே விழுந்துரும். ஆனா சில நேரம் சில குருவிகள் அது மேல உட்காரும்போது அது அந்த குருவியோட எடை தாங்காம கீழே விழுந்துரும். அதுக்கு நம்ம குருவி தான் உட்காந்து பனம்பழத்தை கீழே தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பழம் பழுத்திருந்ததுனால தான் விழுந்திருக்கு. சில நேரம் சில காரியங்கள் அதுவா அமையும், தானா நடக்கும். ஆனா நம்ம யாரையோ காரணம் காட்டி, இல்லைனா இதனால தான் இப்படி நடந்தது, நன்மையோ தீமையோ இதனால தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். எது நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, சரியா அது எப்படி நடந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு புத்தி வேணும்.